ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். இது டீ போடுறதுக்கு இஞ்சி எடுத்து வச்சுக்கிறேம்மா. 3/4 கிலோ இஞ்சி தோல் எடுத்து எப்படி எனக்கு ஒரு 2 வாரத்துக்கு ஓடும். பாருங்கள் எப்படிங்கிறேன். அதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் மிளகு போடுறேன். மிளகு போட்டால் ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் ஏலக்காய், ஒரு ஏலக்காய் போடணும். போட்டு நம்ம மிக்சியில் ஆட்டி வச்சுட்டா மாதம் இருந்தால் 2 வாரத்துக்கு எனக்கு கரைச்சலே வைக்காது. சுபு தொழுகிறதுக்கு செல்லால் ஏறி செலா வாங்குறதுக்கு வந்து தேயிலை கொதிச்சிடும். பாலை ஊற்றுவேன், இஞ்சி ஏலக்காய் தட்டி வச்சது ரெடி ஆகிக்கிறதுனால டக்குன்னு போடுவேன். அதுக்கப்புறம் டீ தூளையும் அதிலே போட்டு விட்ருவேன். நான் செலா வாங்குறதுக்குள்ள அங்கே டீ கொதித்து மணத்துக்கிட்டேங்க. இன்றைக்கி ஒரு ஆள் டீ போட்டு தந்த மாதிரி இருக்கும். நம்ம ஊர் வழக்கப்படிக்கு தேயிலைன்னு மனம் வருது வாயில். டீ என்னத்தை தான் நாக்க திருத்தினாலும் அந்த பழைய பழக்கம் போகாது. பாருங்கள் இப்படி அரைச்சி வச்சுக்கோங்க. இது ரொம்ப வசதி. தொழுவுரை சுபு டைமில் ரொம்ப வசதி. யாரும் டக்குன்னு நம்ம அதுலேயும் நான் பால் வந்து இந்த பால் வாங்கி அட்டைப்பாலவே வாங்கி வச்சிடறேன் மொத்தமாக. அதனால் எனக்கு ரொம்ப வசதியாக இருக்குது. எனக்கு அதை பிடிக்குது. அது வயசில் விடவும் கொள்ளவும் நியாயமான நேரம் பிடிக்குதுமா. இப்படி மொத்தமாக ஒரு அட்டையை வாங்கி வச்சிடுறேன். பாருங்கள் டக்குன்னு ஒன்று ஒன்றா எடுத்து அவசரத்துக்கு போட்டுக்கிறேன். வேலை ஈஸி. இதையும் ஊற்றுவேன். அது 5 நிமிஷத்தில் டீ ரெடியாக வேணும். அதுக்குள்ளே போட்டேன்னு நல்ல மணக்கும், ரொம்ப டேஸ்ட் ஆகிக்கும். யாருக்கு என்ன செய்வேன், எல்லாமே இப்படிமா வருது. இதையே போட்டு விட்ருவேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் இப்படி வசதியாக செஞ்சு வச்சுக்கோங்க. இஞ்சி வந்து உடலுக்கு நல்லது. வாழை சேட்டை, பித்தம், ஏலக்காய் பித்தத்துக்கு நல்லது. மிளகு, தொண்டை வலி, அது இந்த மாதிரி சளிகள் எல்லாத்துக்குமே நல்லது. இந்த மாதிரி செஞ்சு டீ அவசரமாக போட்டுருவோம். ஒரு 5 மினிட்ஸில் போட்டுடலாம் டீ. இந்த பாலை ஊற்றி டீ எல்லாமே ஒன்றாவே போட்டுருவேன். கொதித்து சொல்கிறேன். செலா வாங்குறதுக்கு முந்தி டீ ரெடியாக மணக்கும். அங்கே அடுப்பங்களில் உள்ள கொதிக்கிறது, கிச்சனில் கொதிக்கிறது ஹாலுக்கு நல்ல மணக்கும். அந்த அளவுக்கு வேகமாக முடிஞ்சிடும். நான் செலா வாங்கினோடனே முதல்ல துவா ஓதுவோன்னா ஓத மாட்டேன்னா தெரியல, டீயை தான் போய் குடிக்க ஓடுவேன். அந்தளவுக்கு நான் டீ பிரியர்மா. அஸ்ஸலாமு அலைக்கும்.